തദാംശേനാവതീര്യാശു കർത്തവ്യം ധർമ്മരക്ഷണം അവതാരാസു വിഖ്യാത പൃഥിവ്യാം തവ ഭാഗശ. തദാ അംശേന അവതീര്യ ആശു കർത്തവ്യം ധർമ്മരക്ഷണം അവതാരാഹ സുവിഖ്യാതാഹ പൃഥിവ്യാം തവ ഭാഗശഃ. ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് അവതാരമെടുത്ത് ധർമ്മസംരക്ഷണം നിർവഹിക്കുന്നത് ഉങ്ങളോട് കർത്തവ്യമായി തീരും. ഓരോ അവതാരവും ഭൂമിയിലെ ഫേമസ് ആയിട്ട് തീരും. ശ്ലോകം 44. ഭവിഷ്യന്തി ധരായാം വൈ മാനനീയാ മഹാത്മനാം അവതാരേഷു സർവേഷു നാനായോനിഷു മാധവ. ഭവിഷ്യന്തി ധരായാം വൈ മാനനീയാ മഹാത്മനാം അവതാരേഷു സർവേഷു നാനായോനിഷു മാധവ. ഉങ്ങളോട് അവതാരം ഭൂമിയിലെ മഹാത്മാക്കൾക്ക് എല്ലാം സമ്മതമായിരിക്കും. ഹേ മാധവ, എല്ലാ അവതാരങ്ങളും നിറയെ യോനികളുമായി ബന്ധപ്പെട്ടതായിട്ട് സംഭവിക്കും. ശ്ലോകം 45. വിഖ്യാത സർവലോകേഷു ഭവിതാ മധുസൂദന അവതാരേഷു സർവേഷു ശക്തിസ്തേ സഹചാരിണേ. വിഖ്യാതഃ സർവലോകേഷു ഭവിതാ മധുസൂദന അവതാരേഷു സർവേഷു ശക്തിഃ തേ സഹചാരിണി. மதுசூதனா, எல்லா உலகத்திலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். எல்லா அவதாரங்களிலையும் உங்களுக்கு சக்தியோடு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். ശ്ലോകം 46. ഭവിഷ്യതി മമാംശേന സർവകാര്യ പ്രസാദിനേ വാരാഹി നാരസിംഹീ ച നാനാഭേദൈരനേകധാ. ഭവിഷ്യതി മമ അംശേന സർവകാര്യ പ്രസാദിനി വാരാഹി നാരസിംഹീ ച നാനാഭേദൈഹി അനേകധാ. സർവകാര്യങ്ങളും പൂർണ്ണമായിട്ട് செய்யறதுக்கு அந்த சக்தி என்னோட அம்சத்தால அங்க பிரகடமாகும். வாராகி நாரசிம்ஹி இப்படின்னு பல பல பேதங்களோட கூடிட்டு பல விதத்துல அந்த சக்தி பிரகடமாகும். ശ്ലോകം 47. നാനായുധാ ശുഭാകാരാ സർവാഭരണമണ്ഡിതാ താഭിർയുക്ത സദാ വിഷ്ണു സുരകാര്യാണി മാധവ. നാനാ ആയുധാഃ ശുഭ ആകാരാഃ സർവ ആഭരണമണ്ഡിതാഃ താഭിഃ യുക്തഃ സദാ വിഷ്ണോः സുരകാര്യാണി മാധവ. அப்படி இருக்கிற என்னோட சக்தி ஸ்வரூபங்களில அநேக பிரகாரமாய் இருக்கிற ஆயுதங்கள் இருக்கும். அவளோட ரூபம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் சர்வ ஆபரணங்களை போட்டுண்டு அழகாயிருப்பா. ஹே விஷ்ணு, அந்த சக்திகளோடு கூடி சேர்ந்து நீங்கள் தேவ காரியங்களை செய்வேள். ശ്ലോകം 48. സാധയിഷ്യന്തി തത്സർവം മദ്ദത്തവരദാനദ താസ്ത്വയാ നാവമന്തവ്യ സർവദാ ഗർവലേശദ. സാധയിഷ്യന്തി തത് സർവം മദ് ദത്ത വരദാനദഃ താഹ ത്വയാ ന അവമന്തവ്യാഹ സർവദാ கர்வலேஷதா. என்னோடு வரத்தோடு சக்தியால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு சாதிக்கும். நீங்கள் ஒருபோதும் அந்த சக்தி ஸ்வரூபிணிகளை மதிக்காம இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட கர்வு அவாகிட்ட நீங்கள் காட்டக்கூடாது. ശ്ലോകം 49. പൂജനീയാ പ്രയത്നേന മാനനീയാശ്ച സർവദാ നൂനം താ ഭാരതേ ഗണ്ഡേ ശക്തയ സർവകാമദാ. പൂജനീയാ പ്രയത്നേന മാനനീയഃ മാനനീയാഃ ച സർവദാ നൂനം താഃ ഭാരതേ ഗണ്ഡേ ശക്തയഃ സർവകാമദാഃ. നിങ്ങൾ எல்லா பிரகாரத்திலையும் அந்த சக்திகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பூஜை பண்ணணும். அப்படி செஞ்சானாக்கா பாரத கண்டத்துல அந்த சக்திகள் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் செஞ்சு தருவா. இது உறுதி.
ശ്ലോകം 50. ഭവിഷ്യന്തി മനുഷ്യാണാം പൂജിതാ പ്രതിമാസു ച താസാം തവ ച ദേവേശ കീർത്തി സ്യാദഖിലേഷ്വപി. ഭവിഷ്യന്തി മനുഷ്യാണാം പൂജിതാഃ പ്രതിമാസു ച താസാം തവ ച ദേവ ഈശ കീർത്തിഃ സ്യാദ് അഖിലേഷു അപി. தேவ ஈஷா, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிறவரே, பிரதிமைகளில சத்பாவனையோடு கூடிட்டு பூஜை பண்ணினானாக்கா மனுஷாளுக்கு அவளுக்கு சகல ஆக்கிரகங்களையும் நீங்கள் கொடுப்பேன். அதோடு கூடி அந்த சக்தி ஸ்வரூபிணிகளோடும் உங்களோடும் புகழ் எல்லா இடத்திலையும் பறக்கும். ശ്ലോകം 51. ദ്വീപേഷു സപ്തസ്വബിജ വിഖ്യാതാ ഭുവി മണ്ഡലേ താശ്ച ത്വാം വൈ മഹാഭാഗ മാനവാ ഭുവി മണ്ഡലേ. ദ്വീപേഷു ദ്വീപേഷു സപ്തസു അഭി ച വിഖ്യാതാ ഭുവി മണ്ഡലേ താഹ ച ത്വാം വൈ മഹാഭാഗ മാനവാ ഭുവി മണ്ഡലേ. സപ്ത ദ്വീപുകളിലെയും അതേ മാതിരി സമസ്ത ഭൂമണ്ഡലത്തിലെയും കീർത്തി വ്യാപിക്കും. ஏ மகாபாகா, பாக்யம் செஞ்சவரே விஷ்ணு, அந்த சக்தி ஸ்வரூபிணிகளையும் உங்களையும் இந்த பூமண்டலத்திலே இருக்கிற மனுஷாலெல்லாம். ஸ்லோகம் 52. அர்ச்சயிஷ்யந்தி வாஞ்சார்த்தம் சகாமா சததம் ஹரே அர்ச்சாசு சோபஹாரைச்ச நானாபாவ சமன்விதா. அர்ச்சயிஷ்யந்தி வாஞ்ச அர்த்தம் காமாஹ சததம் ஹரே அர்ச்சாசு அர்ச்சாசு ச உபஹாரைஹி ச நானாபாவ சமன்விதா. சகாரமாயிட்டு அவளோடு அபிலாஷம் சாதிக்கிறதுக்கு வேண்டிட்டு எப்பவும் பூஜை பண்ணுவா. அது வேணுமே இது வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு பூஜிச்சுட்டே இருப்பா. அதே மாதிரி உபகாரங்களோடு கூடின பூஜைகளில நானா பாவங்களுக்கு விதேயர்களாயிட்டு. ஸ்லோகம் 53. பூஜயிஷ்யந்தி வேதோக்தைர் மந்திரைர் நாம ஜபை சதா மகிமா தவ பூர்லோகே ஸ்வர்கே ஜ மதுசூதனா. பூஜயிஷ்யந்தி வேத உக்தைஹி மந்திரைஹி நாம ஜபைஹி ததா மகிமா தவ பூர்லோகே ஸ்வர்லோகே ஜ மதுசூதனா. ஹே மதுசூதனா, விஷ்ணு வைதிக மந்திரங்களும் நாமங்களும் ஜபிச்சுண்டு பூஜிப்பா. உங்களோட மகாத்மியம் பூமியிலையும் சொர்க்கத்திலையும் புகழச் சேர்க்கும். 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இங்க தேவி சொல்லற மாதிரியாக்கும் இருக்கு. அசரீரி வாக்கியத்தோடு லைனாக்கும் இந்த 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். பூஜனா தேவதேவேஷா விருத்திமேஷ்யதி மானவை. பூஜனாத் தேவதேவேஷா விருத்திம் ஏஷஹா இதி மானவைஹி. ஏ தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற விஷ்ணு, இந்த மனுஷாலோடு பூஜை காரணமாயிட்டு அபிவிருத்தி பிராபிக்கும் அப்படின்னு தேவி சொன்னா அப்படின்னு இங்க வியாசர் சொல்லிட்டு இருக்கார். அதனாலேக்கும் 54வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச உவாஜா அப்படின்னு சொல்லப்படுறது. இது தத்வாவரான் வாணி விரராம ஸ்வசம்பவா. வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இது தத்வா வரான் வாணி விரராம ஸ்வசம்பவா. இப்படியாக வரம் கொடுத்துட்டு ஸ்வயம் சம்பவிச்ச ஸ்வயம் உண்டான அந்த அசரீரி வார்த்தை இப்போது அமைதி ஆயிடுத்து. அதுக்கப்புறமா அங்க எந்த வார்த்தையும் வரலை. ஸ்லோகம் 55. பகவான் அபிப்ரீதாத்மா ஹ்யபவத் ஸ்ரவணாதிவ சமாப்ய விதிவத் யஜ்ஞம் பகவான் ஹரிரீஸ்வர. பகவான் அபி பிரீத ஆத்மா ஹி அபவத் ஸ்ரவணாத் இவ சமாப்ய விதிவத் யஜ்ஞம் பகவான் ஹரிஹி ஈஸ்வரஹா. இந்த அசரீரி வார்த்தை வானத்திலேந்து சவுண்டு மட்டும் கேட்ட ஆகாசவாணி கேட்டதோடு கூடிட்டு பகவான் விஷ்ணு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு சந்தோஷமாயிட்டார். அதுக்கப்புறம் வித்யாவண்ணம்
யஜ்ஞத்தை முடிச்சு பகவான் ஹரி 56வது ஸ்லோகம் விசசர்ஜயித்வா தான் தேவான் பிரம்மபுத்ரான் முனீனதா ஜகாமானுஜரை சார்தம் வைகுண்டம் கருடத்வஜ விசசர்ஜயித்வா தான் தேவான் பிரம்மபுத்ரான் முனீன் அதா ஜகாம அனுஜரைஹி சார்தம் வைகுண்டம் கருடத்வஜா அந்த தேவர்களையும் பிரம்மபுத்திரர்களாயிருக்கிற முனிகளையும் யாத்திரை பண்ணினார், யாத்திரை அனுப்பினார். அதுக்கப்புறமா பகவான் விஷ்ணு கருடத்வஜன் அந்த கருட வாகனத்துல ஏறிண்டு யாத்திரை பண்ற அந்த கருடாருடனாயிருக்கிற விஷ்ணு அனுஜரர்களோடு கூடிட்டு வைகுண்டத்துக்கு போனார், கருடன்ல ஏறிண்டு போனார். ஸ்லோகம் 57 ஸ்வானி ஸ்வானி ஜதிஷ்ஞானி புனः सर्वे सुरास्तद मुनयो विस्मिता वार्तां कुर्वन्तस्ते परस्परं स्वानि स्वानि च दिष्ण्यानि पुनः सर्वे सुराः ततः मुनयः विस्मिता वार्तां कुर्वन्तः ते परस्परं 57வது ஸ்லோகமாக்கவே பார்த்தோம். இந்த 57வது ஸ்லோகத்தோடு கூடிட்டு 58வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம இங்க மீனிங்க பார்க்கிறோம். யயு பிரமுதிதா காமம் ஸ்வாஸ்ரமான் பாவனானதா யயுஹு பிரமுதிதாக காமம் ஸ்வாஸ்ரமான் பாவனான் அதா அந்த டைம்ல சகல தேவர்களும் முனிகளும் இந்த யஜ்ஞத்தை பரஸ்பரம் கீர்த்தி பண்ணிண்டு அவாவாளோடு பவித்திரமான ஆசிரமங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டு யாத்திரையானா. ஸ்லோகம் 59 ஸ்ருத்வா வாணீம் பரமவிஷதாம் व्योमजां श्रोत्ररम्यां सर्वेषां वै प्रकृतिविषये भक्तिभावश्च जाता चक्रु सर्वे द्विजमुनिगणा पूजनं भक्तियोक्ता तस्या कामं निखिलफलदं चागमोक्तं मुनीन्द्रा श्रुत्वा वाणीं परमविशदां व्योमजां श्रोत्ररम्यां सर्व येषां वै प्रकृतिविषये भक्तिभावः च जातः चक्रुः सर्वे द्विजमुनिगणाः पूजनं भक्तियुक्ताः तस्याः कामं निखिलफलदं च अगम उक्तं मुनीन्द्राः ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற காதுகளுக்கு இனிமையா இருக்கிற அந்த அசரீரி வார்த்தை ஆகாசவாணிய கேட்டுட்டு எல்லாரோடும் மனசுல அம்பிகை கிட்ட இருக்கிற பக்தி பாவம் ஜாஸ்தியா உணர்ந்தது. முனி சங்கமும் பிராமணர்களும் எல்லாரும் பக்தியோடு கூடிட்டு சம்பூர்ண பலம் கொடுக்கிற அந்த அம்பாள வேத விகிதமாயிருக்கிற வேதத்துல சொல்லி இருக்கிற அந்த தேவிய பூஜை பண்ணினா. இப்படி சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயம் முடிவடைகிறது.